பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே வேதமே வெளிச்சமே என்ற இந்த நிகழ்ச்சியில் பாகம் 3க்கு வந்திருக்கிறீங்க. ஒரு கேள்வியோடு கூட இங்கே நாம் தொடங்க போகிறோம். அதுக்கு முன்னாடி காட்ஸ் டிவி தொலைக்காட்சி அன்பு நேயத்தார்களே, குடும்பத்தார்களே, உங்கள் அனைவரும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்து வரவேற்கிறேன். தொடர்ந்து இது போல சின்ன சின்ன நிகழ்ச்சிகளை நீங்கள் கேளுங்கள், கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த வேதமே வெளிச்சமே இந்த நிகழ்ச்சியில் குருத்தோலை பவனி போலாமா போக வேண்டாமா, Palm Sunday rally is this needed in these days or not? இந்த நாட்களில் குருத்தோலை பவனி வேணுமா வேண்டாவா என்று சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க ஆசையாக இருக்கிறேன். ஒருவேளை பதில் தெரிந்தவர்கள் நீங்கள் கமெண்ட்ல டைப் பண்ணணும். விசேஷமா நான் ஒரு சின்ன ஜெபம் செய்வேன், அந்த நேரத்துக்குள்ள நீங்கள் டைப் பண்ணிடணும். அதுக்கு பின்னாடி டைப் பண்ணக்கூடாது, செய்தியை கேட்டுட்டும் டைப் பண்ணக்கூடாது. ஒரு சின்ன ஜெபம் செய்ய போகிறோம். அந்த நேரத்தில் நீங்கள் போகலான்னா போகலாம் எஸ்ன்னு போடுங்க, போகக்கூடாதுன்னா போகக்கூடாதுன்னு போடுங்க. எது வேணாலும் நீங்கள் செய்யுங்க, மற்றவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கட்டும். ஒரு சின்ன ஜெபம் செய்து ஆரம்பிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த குருத்தோலை பவனி நாட்களில் இந்த குருத்தோலை ஞாயிறு அன்று ஆராதனை கூட இது தேவையா தேவையில்லை என்று சொல்லிட்டு இந்த பாவனையை பற்றி நாங்கள் பேச போகிறோம். ஆவியானவரை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க, மனுஷன் அல்ல தேவன் பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால தொலைக்காட்சி நேரில் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த கேள்வியை திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த குருத்தோலை பவனி என்பது போறாங்க இல்லையா, அது போலாமா வேண்டாவா என்று சொல்லி நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த கேள்விக்கு அநேக டைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தைரியம் உள்ளவங்க பண்ணியிருப்பீங்க, தைரியம் உள்ளவங்க நம்ம ஏமா பண்ணணும், பிரசங்கத்தை கேட்ட அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுருப்பீங்க. சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அதிகமாக ஜனங்கள் பேசுகிற காரியம் என்னவென்றால், இந்த குருத்தோலை பவனி இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அது ஒரு பாரம்பரிய சபைகள் போகிற ஒரு காரியம், அது பாரம்பரிய சபை செஞ்சுக்கிட்டு நம்மளாம் ஒரு ஆவிக்குரியவங்க, இதெல்லாம் தேவையில்லை என்று சொல்லிட்டு. பிரியமானவர்களே, ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த வேதாகமத்தில் மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில், மத்தேயு வேண்டாம் லூக்காக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்துக்குள்ள போயிடலாம். அந்த அதிகாரத்தில் இந்த சம்பவம் முழுக்க போடப்பட்டிருக்கிறது. இதில் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் இதை செய்தார்களா அல்லது தேவனை நேசிக்க சீஷர்கள் இதை செய்தார்களா என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், மிக அழகாக இருக்கும் பாருங்கள். லூக்கா சுவிசேஷத்தில் கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள் வந்து 34 வாசிக்கிறேன். அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். ஆனால் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உங்களுடைய சீஷரை அதற்றும் என்றார்கள். தெய்வ பிள்ளைகளே, பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக இருக்கிற போதக பரிசேயர்கள், இந்த சதுசேயர்கள், தேவையில்லாம் வேத பார்க்கல், இவர்கள் தான் சத்தம் போட்டு அதை தடை செய்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நம்ம என்ன சொல்லுகிறோம்னா, பாரம்பரிய கிறிஸ்தவ தான் அதை செய்யிட்டோம், நாம செய்ய வேண்டாம் என்று சொல்லிட்டு விட்டுடுறோம். எனக்கு ஒரு சின்ன கோவம் உண்டு. இந்த கிறிஸ்தவ உலகத்தில் ஸ்டார் கட்ட வேணாம், குடியில் வைக்க வேணாம், எதுவும் வேணாம், ட்ரீ எங்கே தெரியுமா, இது ராஃபா நட்சத்திரம், அது இதுன்னு சொல்லி குழப்பி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நான் உங்களுக்கு சொல்லட்டும், எது உனக்கு தருணம் கிடைத்தாலும், எந்த தருணம் கிடைத்தாலும் அதை நீங்கள் கிறிஸ்துவுக்காக சுவிசேஷத்திற்காக நீங்கள் பயன்படுத்திக் கொள்வீர்களே, ஆனால் அந்த நோக்கம் உனக்கு சரியா இருக்குமேனால், அந்த ஆட்டிடியூடோடு கூட நீங்கள் இதை செய்வீர்களானால் அதை தேவன் வரவேற்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், ஒரு காட்லி கேரக்டர் பிளஸ் தி ஆட்டிடியூட் ஃப்ரம் தி காட், தேவனிடமிருந்து அந்த நல்ல ஒரு எண்ணங்களும் ஒரு நல்ல சுபாவங்களும் குணாதிசயங்களையும் கொண்டு நீ செய்வாயானால் அதற்கு தேவன் வரவேற்பு கொடுப்பார் என்பது வேதாகமத்தில் இருக்கிறது. ஆமா, இந்த இடத்துல ஜனங்கள் என்ன செய்தார்கள் பாருங்க, ஆசையா ஓடி வந்து அப்படியே அவரை என்ன சொன்னாங்க, அந்த வழியெல்லாம் கிளைகளை போட்டாங்க. மத்தேயு சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கும், ஒலிவ இலைகள்லாம் பிச்சு போட்டு அது மேலே நடக்க வச்சு முன்னடப்பார பின்னடப்பார பாடி ஆடி துதித்தார்கள் என்று சொல்லி. என் தேவனுடைய பிள்ளைகளே, கண்டிப்பா வேதோசம் சொல்லுகிறது செய்யுங்கள் என்று சொல்லி. ஏன் இன்னைக்கு அநேகர் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, ஒரு பாரம்பரிய மாதிரி ஆயிடுச்சு. சரி, இந்த பாரம்பரிய கிறிஸ்தவர்களை பற்றி பேசுவதற்கு முன்னாடி இதை செய்யலாமா வேணாம் என்று சொல்லி வேறு சின்ன சின்ன காரியங்கள் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒவ்வொரு வரிகளையும் மட்டும் தான் சொல்ல போகிறேன். ஒன்று, அந்த வசனம் 30ஆம் வசனத்தை 38ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா என்று சொல்லி, இஸ் த கிங் ஆஃப் த கிங்ஸ் என்று சொல்லிட்டு, அவர் ராஜா, இந்த பூலோகத்தின் ராஜாவா இருக்கிறார், ராஜாக்களெல்லாம் ராஜாதி ராஜாவா இருக்கிறார் என்று சொல்லிட்டு அவர்கள் ஆர்ப்பரித்து காட்டினார்கள். நாம் காட்டுவதில் தவறில்லவே. ஒன்று. இரண்டாவது, பரலோகத்தை தேவனை புகழ்ந்தார்கள். பரலோகத்தை பார்த்து அவர் சொல்றாங்க, உன்னத தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் சொல்றாங்க. வசனம் 38 பார்த்தீங்கன்னா, மகிமை உண்டாவதாக என்று மிகுந்த சத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். ஆண்டவரை புகழ்வதையும்
தேவனுடைய வார்த்தையை சொல்லுவதிலும் அவர் பூலோகத்தின் ராஜா மாத்திரமல்ல பரலோகத்தின் ராஜாவுமா இருக்கிறார் என்று சொல்லிட்டு அவர் ராஜாவா இருக்கிறார் சொல்லுவதில் தவறில்லை என்று நான் சொல்லுகிறேன். ஆமென். அது மாத்திரமல்ல, அடுத்த வார்த்தை பாருங்க, மிக அழகா இருக்கும். 37 வசனம் வாசிக்கிறேன். அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் ஜனக்கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டார்கள். அப்படியானால் அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்ட சீஷர்கள் தான் இவர்கள் ஆடி பாடி துதிக்கிறவர்களா இருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த 3 விஷயங்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது, ஜனங்கள் செலிப்ரேட் பண்ணாங்க, ஒரு ஆரவாரம் ஆர்ப்பரிப்பு பண்ணாங்க. நான் 3 சீல இதை பேசணும்னு ஆசைப்பட்ட. ஒன்று செலிப்ரேஷன், ரெண்டாவது கால் ஃப்ரம் காட் ஜீசஸ், தேர்டு ஒரு கமிட்மெண்ட், ஒரு டியூட்டி நமக்கு உண்டு என்று சொல்லி பேசணும்னு யோசிச்சேன். தேவைப்பட்ட எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஆரவாரம், அழைப்பு, அர்ப்பணிப்பு என்று சொல்லி நான் 3 வார்த்தையில பேசணும் வாசிச்சேன். சரி, அவையெல்லாம் பிரசங்கம் மாதிரி இருக்கு பாஸ்டர் சொல்றீங்களா, ஒரு சின்ன டிஸ்கஷன் மாதிரி முடிச்சுக்கலாம்னு சொல்றீங்களா? ஓகே, ஜஸ்ட் we will jump into the செக்ஷன்ல போலாம். கவனிங்க தேவ பிள்ளைகளே, இந்த 3-4 காரியத்தை தான் இவர்கள் அந்த கழுதை குட்டி மேல ஏத்தி வச்சு செஞ்சு காரியம் எல்லாரும் மகிமையா படுத்தினார்கள். அப்படியானால் நாம் செய்வதில் எந்த தவறும் கிடையாது. நீங்களும் நானும் பூலோக மக்களுக்கு, நாம் வாசிக்கிற நாடுகளுக்கு சொல்ல போகிறோம், டே ராஜாதி ராஜா இயேசு இருக்கிறாருப்பான்னு சொல்லிட்டு. சரி, முதல்ல ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிட்டேன். இந்த பவனி இப்படி வெறுமனே ஓலைகளை எடுத்துட்டு சிலுவை எடுத்துட்டு நடந்து போறது மாத்திரமல்ல, அது ஒரு அர்த்தம் இருக்கிறது. என்ன இருக்குன்னா, நான் அர்த்தத்துக்கு என்ன யோசிக்கிறேன்னு சொன்னா, அதோடு இந்த பவனி முடிச்சிடலைங்க. கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. இதோடு பவனி முடிஞ்சிடல. இவங்க ஏன் அந்த ஆட்கள்ல இருந்து எல்லாம் செஞ்சாங்கன்னா, ஒரு ஓலை எடுத்துட்டு ஒரு சிலுவை செஞ்சுட்டு போனாங்கன்னா, இயேசு கிறிஸ்து கடைசியாக ஒரு பவனி போகிறார். அந்த பவனியில அவர் எருசலேம் பட்டணத்துக்குள்ள போகிறார். அங்கே கடைசி பயணம் அதுதான். அவருடைய வாழ்க்கை அங்கே ஒலிவமலைக்கு நேராக சென்று அந்த இடத்துல அவர் மரிக்க போகிறார், அதாவது மரணத்திற்கு நேராக செல்கிறார் என்று சொல்லி அங்கே ஒரு அடையாளமாக காட்டப்பட்டது. தேவன் சிலுவைக்கு நேராக போக போகிறார், சிலுவை மரணத்துக்கு நேராக போக போகிறார். இன்னும் ஒரு வார காலத்தில் அல்லது இன்னும் ஒரு 4 நாட்களில் அவர் மரணத்தை தழுவ போகிறார் என்பது காட்ட வந்திருக்கிறது. இந்த ஜேர்னி வெறுமனே ஓலைகளை எடுத்துக்கொண்டு வெளியே பாட்டு பாடி ஓசன்னா பாடுவேன் என்று பாடல் பாடுகிறதோடு நின்று விடாமல், அதையும் தாண்டி இயேசு கிறிஸ்து சிலுவையை கொண்டு வந்து, இந்த சிலுவை என்ன சொல்கிறது தெரியுமா? இயேசு கிறிஸ்து சிலுவையில் போய் மரிக்க போகிறார் என்று சொல்லிட்டு, மரிக்க போகிற தேவன் என்ன சொன்னார் என்று சொல்லி ஒரு வார்த்தை நான் சொல்லட்டுமா உங்களுக்காக? மிக அழகாக சொன்னாரு. அதே நீங்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷத்துல 23ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, எருசலேமை பார்த்து கர்த்தர் அழுதார். எருசலேமே எருசலேமே, உன்னை கூட்டி சேர்த்துக்கொள்ள எவ்வளவுமா ஆசைப்பட்டேன், நீ தான் வரலன்னு சொல்லி உன்னை சந்திக்க காலத்தை நீ அறியாமல் போனபடினால் என்று சொன்னார். அழுதார் கர்த்தர். அங்கே பார்த்து நின்று அந்த எருசலேம் ஜனங்களை பார்த்து, உனக்காக எத்தனை தரமே ஏங்கினேன் நான் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். என் தெய்வ பிள்ளைகளே, இந்த ஜனங்களை பார்த்து நீங்களான சொல்ல வேண்டும். இந்த பவனி மூலமாக சொல்ல வேண்டியது என்னன்னா, உனக்காக எனக்காக தான் இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்தார் என்று சொல்லி இந்த பவனி முன்னாடியே நீங்க சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டு போக வேண்டும் என்று நான் நம்புகிறேன். அப்படி பவனியை அர்த்தமுள்ளதாய் மாற்ற வேண்டும். வெறுமனே சும்மா ஒரு சாரி கட்டிட்டு ஒரு ஓலை தூக்கிட்டு போற கூட்டமா இல்லாதபடிக்கு, போயிட்டு ஒரு சின்ன சாப்பாடு உட்காந்து சாப்பிட்டு செஞ்சுட்டு சர்ச்சில் சாப்பிட்டு போற கூட்டமா இல்லாதபடிக்கு, சில பேருங்க ஏதாவது புடவையில கட்டிக்கின்னு நார்மலா சபையில் எப்படி உட்கார மாதிரி நகைங்கள்லாம் போட்டுக்கின்னு ஓலை கூட எடுக்காமல் நடந்து போகிற சில பேர் நான் பார்த்தேன். இன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது என் அன்பு தேவ பிள்ளைகளை. இதனால தான் எல்லாரும் நம்மளை கேவலமாக பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாரம்பரிய ஜனங்கள் செய்து தூக்கி போடுங்க, இந்த பாரம்பரிய கிறிஸ்துவான சொல்லுது என்று சொல்கிறாங்க. எனவே உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன். பாரம்பரிய கிறிஸ்துவலாக இருந்தாலும் சபையாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். அந்த ஒரு நாளிலாவது நீங்கள் உங்கள் மனதை மாற்றிக்கொண்டு ஒரு சின்ன நல்ல ஒரு அழகான உடை, மேபி ஒரு ஒயிட் சேரியா நல்லா தான் இருக்கும் நம்புறேன், ஒரு ஒயிட் சேரி கட்டிட்டு ஒரு ஒயிட் ஸ்கார்ப் கட்டிட்டு கையில் ஓலை எடுத்துக்கிட்டு எல்லாரும் ஒரே மாதிரி பாடி நடந்து போய் பாருங்க. முன்னாடி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்க. ஏன் தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் வஸ்திரங்கள்லாம் எடுத்து அவருக்கு போட்டு தியாகத்தோடு கூட அவரை முன்னடப்பார் பின்னடப்பார் பாடிட்டு போனாங்களாம். ஏங்க, நம்ம ஒரு நாள் ஒயிட் துணி கட்டினா என்னங்க ஆகிட போகிறோம்? ஒரு நாள் அலங்காரத்தை கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஏதாவது ஒன்றை காட்டிட்டு போகலாம் இல்லையா? அட்லீஸ்ட் கையில ஒரு பக்கம் பைபிள், ஒரு பக்கத்துல ஓலை ஏந்திட்டு போகலாம் இல்லையா? சில பாரம்பரிய சபைகள் நடந்து போனாங்க. எல்லா சபையிலும் சொல்லலை, எல்லா சபையிலும் வச்சுட்டு தான் போறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, எங்களால் போக முடியல, அதனால நாங்கள் போறதில்லை, போறவங்க போட்டோம், அது அவங்க இஷ்டம், நாங்கள் போறதில்லை. இதெல்லாம் சொல்லவே கூடாது.
we need to just proclaim Jesus Christ whenever we get the chances in this world. இந்த உலகத்தில் வாழ்கிற நாம எப்பொழுதெல்லாம் நமக்கு தருணங்கள் கிடைக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் நமக்கு சான்ஸ் கிடைக்கிறதோ, அப்பொழுதுதான் இயேசுவின் பறைசாற்றி சொல்லி ஆக வேண்டும். இரண்டாவது, இந்த பவனியினுடைய நோக்கமானது இயேசு கிறிஸ்து இதோ மரிக்க போகிறார், சிலுவைக்கு நேராக அவர் போக போகிறார் என்று சொல்லி சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, ஆமா, இந்த ஜனங்களை பார்த்து சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்துவே பயங்கரத்தோடு அழகாக சொன்னார், எருசலேமே எருசலேமே, உனக்காக நான் கண்கலங்கி நிற்கிறேன், ஏன் நீ ஏத்துக்கல, உனக்காக தீர்க்கதரிசிகளை அமிச்சேன், நீ கொலை செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு அவர் மிக ஆழமாக கோபமாக ஆதகத்தோடு கூட பேசுகிறார். நாமும் சொல்ல வேண்டிய இந்த பூமியில் மக்களுக்கு பார்த்து எத்தனையோ தடவை இந்தியாவே உனக்காக இயேசு கிறிஸ்து வந்து சொன்னதை நாங்கள்லாம் சொன்னோம், எங்கள் வேதவசங்களையும் ஏற்றுக்கல, எங்களையும் ஏற்றுக்கல. ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், கல்லின் மேல் கல் இல்லாமல் போகும், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாமல் போகும், உலகம் அழிந்து போகும், நேரத்தில் எங்கே போக போக என்று சொல்லி சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் இந்த பவனியில். எனவே 2 காரியத்தை சொல்லிட்டேன். மூன்றாவது ஒன்று, மிக ஒரு காரியம், ஒரு நல்லா இருக்கு பாருங்க, யாராவது ஒருத்தர் எடுத்துக்கூட நீங்க வாசிச்சு பாருங்க. மத்தேயு சுவிசேஷத்தில் தான் இருக்குது, 23ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை கர்த்தர் உள்ளடக்கி வைக்கிறார். 37ஆம் வசனத்தில், எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ள ஒண்ணுமாக நான் எத்தனை தரமும் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாய் இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லை என்று சொல்லி அங்கே கண்டம்னேஷன் கொடுக்கிறார். ஆனால் அடுத்தது தான் ஒரு காரியம் இம்பார்ட்டண்டாக இருக்குது, நாமளும் கொடுப்போம், அதற்காக இந்த பாவனையை போவோம். அதுக்கு அடுத்தது, இதோ உங்கள் வீடுகள் உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். அதுக்கு அடுத்த வார்த்தை, கர்த்தருடைய நாமத்தால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று போய்விட்டார். என் தெய்வ பிள்ளைகளே, இது முதற்கொண்டு நீங்கள் என்னை காணாதிருப்பீர்கள் என்று சொல்லி உங்களுக்காக தான் வந்து இப்ப கிறிஸ்டியானிட்டி பக்கம் நம்ம திருப்பிக் கொள்வோமா, நம்ம பக்கமே நம்ம திருப்பிக் கொள்ளுமா? ஆண்டு சொல்லுகிற வார்த்தை, உனக்காக தான் வந்தேன், இந்த பூமியிலே உன்னை சேர்த்துக் கொள்ள வந்தேன், தீர்க்கதரிசிகளை அனுப்பி என்று சொல்லுகிறார் ஆண்டவர். நம்ம இந்த உலகத்து மாத்திரம் மக்களுக்கு மாத்திரம் அல்ல, நாம ஒரு கமிட்மெண்ட் செய்யணுமா? என்ன தெரியுமா? நாம ஒரு அர்ப்பணிப்பு செய்யணுமா? என்ன தெரியுமா? நாம ஒரு அழைப்பு, ஒரு டியூட்டி இருக்கு நமக்கு. என்ன தெரியுமா? நாம தான் போயிட்டு இது இருக்கிற கிராமத்தில் போயிட்டு கழுதையை அழுத்துட்டு வரணும், நாம தான் துணி அது மேலே போடணும், நாம தான் ஆண்டவரை ஏற்றி அவரை பவனி கொண்டு போக வேண்டும். இது நம்முடைய டியூட்டி. நமக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு, நமக்கு ஒரு அர்ப்பணிப்பு தேவை. தேவ ஜனங்களே, இந்த உலகத்திற்கு தேவன் சொல்ல போகிற செய்தியை கொண்டு போகிற நாள் தான் இது. நீங்கள் புரிந்து கொண்டால் ராமின் சொல்லிக் கொள்ளுங்க. தேவன் இந்த உலகத்திற்கு ஏதோ சொல்ல போகிற கடைசி தருணமான வார்த்தையா, எச்சரிப்பின் வார்த்தையா இருக்கிறதுனாலே அதை கொண்டாடுகிற நேரம் தான், அதை செய்கிற நேரம் தான், அதை செலிப்ரேட் பண்ற நேரம் தான். அந்த செலிப்ரேஷன் கூட ஒரு அழைப்பு கொடுக்கிற கால், செலிப்ரேஷன், கால், கமிட்மெண்ட் என்று சொல்லி 3 C யோசிச்சேன். செலிப்ரேட் பண்ற நாட்கள் கால் ஆஃப் காட் அட்டென்ஷன் பண்ணணும். நம்முடைய கமிட்மெண்ட் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் இந்த வார்த்தையை போடுகிறேன். எனவே இத்தனை காரியங்கள் உள்ள அடக்கிறதான இந்த பவனியை வேண்டும் வேண்டாம் என்று தீர்மானிக்கிறதுக்கு நீ யார், நான் யார்? நம்முடைய ஏழாமையை வச்சு தீர்த்து வேண்டாம் தூக்கி போட்டு போறதுக்கு நீ யார், நான் யார்? ஆமீன் சொல்லிக் கொள்வோமா? வேதம் இவ்வளோ பெரிய காரணத்தை உள்ளடக்கி செய்கிறதே இயேசுனுடைய அழைப்பை இந்த பூமிக்கு சொல்வதற்கு, எருசலேம் ஜனத்தார் சொல்வதற்கு. இந்த பூமியில் யாரெல்லாம் தேவனுடைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்களோ, இயேசு கிறிஸ்துவை கல்லடித்தார்களோ, அவர்களுக்கு சொல்லப்படுகிறதான வார்த்தையை மனம் திரும்புங்கள், பரலோக சமீபத்திற்கு என்று சொல்ல வேண்டிய நேரம் வந்து விட்டது. கடைசி காலமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுகிறதான ஒரு பவனியை போயிட்டு எடை போட்டு தரம் பிரிச்சு போலாமா, போகக்கூடாதா, சொல்லாமா, சொல்லக்கூடாதா, ஏன் இதை பேசிட்டு இருக்கிறோம்? நம்ம கிறிஸ்தவர்கள் இதனுடைய முக்கியத்துவம் தெரியல. சும்மா ஓலை எடுத்துட்டு நடந்துட்டு போயிட்டா போதும் என்று நினைச்சு இப்போ உட்கார்றது அல்ல, ஒரு மோர் ஒரு ஜூஸ் குடிச்சு வீட்டில் படுக்கிறது அல்ல. ஆமென். அதுல உள்ளடங்கி இருக்கிற 3 காரியத்தை சொல்லிட்டேன். நீங்க விரும்பினா செய்யுங்க. இனிமேல் இருக்கிற நாட்களில் விட்டு விடாதிருங்கள். இந்த நல்லபடியா பவனி போங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றி முன்னாடி சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு போங்க, மனம் திரும்புங்க, பரலோக சமீபத்திற்கு சொல்லுங்க, உனக்காக வந்து இயேசுவை நீ விட்டு விடாது என்று சொல்லுங்க. நானும் விட்டு விட மாட்டேன், என் ஆண்டவரை நானும் தள்ள மாட்டேன் என்று சொல்லி. ஏங்க ஒரே ஒரு காரியம் கேட்கிறேன், அந்த காலத்தில் வாழ்ந்தவங்களா முட்டாளா? கழுதை நான் தான், கழுது குட்டி நான் தான், என் மேல முதுகுல ஏறி சவாரி செய்யிட்டு ஏசப்பான்னு சொல்லி ஆசையா பாடினாங்களா? அவங்களா முட்டாளுன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவரே, அந்த கழுதை நானாவே இருக்கட்டும், ஏன் மேல வாங்க என்று சொல்லி கேட்டு அப்படியே ஏற்றுக்கொண்டு போவேன் என்று சொல்லி பாடலை பாடி மகிழ்ச்சியா துதிச்சாங்களே. குட்டி நானையா, கழுதை குட்டி நானையா, ஏசு ராஜ ஏறி செல்ல குட்டி நானையா. இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டு வீட்டில் படுத்துக்கிட்டு போகலாம், அதெல்லாம் போக வேண்டியது இருக்காதுங்க.
அதெல்லாம் நம்ம டிராஃபிக் பண்ணக்கூடாதுங்க, அதெல்லாம் முட்டாள்தனங்க, அதெல்லாம் ஒரு காலங்க, அப்படிலாம் பேசிக்கொண்டிருப்பதற்கு நேரம் இல்லை. மனம் திரும்புங்கள், பரலோக சமீபத்திற்கு என்று பிரசங்கிக்கிறதான நாம முதலாவது மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லிட்டு இந்த பவனியில் இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது என்று சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் தாம் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த வார்த்தை உங்களுக்கு பிடித்ததால் இருக்க ஷேர் செய்யுங்க, புரியட்டும். நான் ஒன்றுமே உங்களை சொல்லவில்லை, எதையும் நீங்களே தீர்மானிக்க வேண்டாம், வேதம் தீர்மானிக்க விட்டு விடுங்கள். ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென்.